ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நல்லதொரு புதனில் நீ எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. உன் சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று 3 முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள். நல்லதொரு அதிர்ஷ்டத்தோடு இந்த நாள் உனக்காக அமைந்திருக்கிறது. நாளை புதனில் அதைவிட நல்லதொரு நீ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அடுத்தடுத்து கிடைக்கப் போகிறது. உன் இல்லத்தில் நல்லதொரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, என் செல்லமே, உனக்கான எண்ணமும் உனக்கான செயலும் என்றுமே வீண் போகாது. அவற்றுக்குண்டான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். மனிதர்களின் கண்களில் அது தெரியாமல் போகலாம், ஆனால் உன் சாயப்பாவின் கண்களில் ஒன்றும் மறைவதில்லை. நீ செய்த நன்மை அனைத்தும் என் அருளாக திரும்பி வரும். நேர்மை என்பது அரிதான ஒளி. அது எல்லோரிடமும் இல்லை. ஆனால் அது உன்னுள் இருந்தால் அதுவே உன் பலமும் உன் பாதுகாப்பும். புரிகிறதா? அதை எப்போதும் கைவிட்டு விடாதே. நீ இப்போது பிடித்துக்கொண்டு நடுங்கும் அந்த கிளைதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து பயப்படுகிறாய். நம்பிய மனிதர்களில் விலகினார்கள். நீ நின்ற ஆதாரம் சரிந்து விட்டது என்று உன் மனம் உடைந்து கிடக்கிறது. எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள், நம்பியவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைத்து புலம்புகிறாய். ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துப்பார். நான் உனக்கு கிளையை அல்ல, இறக்குகளை கொடுத்திருக்கிறேன். ஆம் செல்லமே, உனக்கான இறக்குகளை கொடுத்திருக்கிறேன். வெளியில் இருப்பவை எல்லாம் ஒரு நாள் மாறக்கூடியவை என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆனால் உனக்குள் நான் வைத்திருக்கும் தைரியம், சக்தி, நம்பிக்கை எப்போதும் நிலைத்தது தானே. கிளை முறிந்தாலும் பறவை விழுவதில்லை. அது தனது இறக்கைகளை நம்பி பறக்கிறது. அதுபோலத்தான் நீயும் உன் உள்ளே இருக்கும் உன் சாயப்பாவை அருளை நம்பு. பயம் உன்னை பிடிக்க முயலும், ஆனால் நீ பயத்தை அல்ல, உன் வலிமையை தேர்வு செய். இந்த உலகம் உன்னை தள்ளினாலும் நீ உன்னை தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்குள் இருக்கிறதல்லவா? ஏன் பயப்படுகிறாய்? உன் சாயப்பா உன்னுடன் தானே இருக்கிறேன் என்ற உண்மையை மட்டும் மறந்து விடாதே. இன்று நீ பிடித்து கொண்டிருக்கும் அந்த பயக்கிளையை விடு. உன் இறக்கைகளை விரி. நீ விழமாட்டாய் என் செல்லமே. நீ அந்த சமயத்தில் பறப்பாய். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. இதை படித்துவிட்டு கண்ணுறங்கு என் செல்லமே. ஏனென்றால் நீ நீண்ட நாட்களாகி நல்லதொரு தூக்கத்தில் தூங்கி நீ பல நாட்களாகிறது. இதோ உன் சாயப்பா சொல்வதை கேள். கர்மா உன்னை தண்டிக்க வருவதில்லை. நீ விதைத்த தற்காலிக ஆசைகளின் விதைகளை அதற்குரிய விளைவாகவே உனக்கு திருப்பி தருகிறது. ஆனால் நீ பெரிய இலக்கை தேர்வு செய்து அதன் பாதையில் வரும் வலிமையையும் அர்ப்பணிப்பையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிற போதுதான் அந்த உயர்ந்த அதிர்வை இந்த பிரபஞ்சம் கவனிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ குறுக்கு வழிகளை விட்டு நேர்மையும் ஒழுக்கமும் கொண்ட பாதையை தேர்ந்தெடுத்ததால் அந்த தகுதியை நானும் இந்த உலகமும் உனக்கு அங்கீகரிக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. நீ உயர்ந்த இடத்தில் இருக்கப் போகிறாய். உன் கர்மத்தின்படி உனக்குரிய வெற்றி சரியான நேரத்தில் உன் வாசலிலே வந்து சேரும். அதற்குண்டான நேரத்தில் நீ இப்பொழுது இருக்கிறாய் என் செல்லமே. அதிர்ஷ்டமான நேரத்தில் இருக்கிறாய். நல்லதொரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு. ஆம் செல்லமே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல அடியும் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே செல்கிறது என்பது மறந்துவிடாது. இன்று இரவு தூங்கும் முன் உன் மனதை அமைதியாக்கி ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று என்னை நினைத்து நிம்மதியாக கண்ணுறங்கு. நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான விடியலாகத்தான் இருக்கும் என் செல்லமே. கவலையே படாதே. என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடித்தானே நான் வந்திருக்கிறேன். நீ வாடி கலங்கி துக்கமாக நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்து அருள்பாலிப்பேன் அல்லவா?
எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு. நிச்சயமாக நாளைய பொழுது உன்னுடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆகவே நேற்றைய பொழுது எப்படி போனதோ அதை பற்றி கவலைப்படாதே. நாளைய பொழுது உன் கையில் வந்து சேராத வெற்றி நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும். நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் என் செல்லமே. அப்படி நேர்மறையான எண்ணங்கள் இருக்க இருக்க நிச்சயமாக நல்லதொரு அருள்வாக்கினை பெற்று உன் வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருப்பாய் என்பதில் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் என் சாயப்பா என்னை பார்த்து கொள்வார் என்ற மனம் விட்டு சொல்லும் என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக நான் எந்த விதத்திலும் யோசிக்காமல் உனக்கு நல்லதொரு அருள்வாக்கினை சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. நிச்சயமாக நல்லதொரு நாள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் உனது தேவை சிறியதாக இருந்தாலும் உன்னை என் பிள்ளையாக எண்ணி அதைவிட பெரிதான அருளை நான் உனக்கு வழங்க நினைக்கும் போது அதனை பார்த்து உன் மனதில் அச்சம் எழுகிறது. சாயப்பா என்ன இவ்வளவுதானா என்று. அந்த அச்சம் உன்னை தடுத்து நிறுத்தாதபடி தைரியத்தோடு என் அருளை ஏற்றுக்கொள். நிராகரிக்காத என் செல்லமே. நான் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறேன். நாளைய விடியல் உனக்கான விடியல்தான் என் செல்லமே. நல்லதொரு மிகப்பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரவிருக்கின்றன. என்னால் முடியுமா? இது பாதுகாப்பானதா? எல்லாம் நன்றாக நடக்குமா என்ற எண்ணற்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழுப்பி உனக்காக வைத்திருக்கும் அருளையும் வாய்ப்பையும் இழந்து விடாதே. என் மீது முழு நம்பிக்கை வை. சாயப்பா எது செய்தாலும் நன்றாகத்தான் செய்வார், எனக்காகத்தான் நல்லதை செய்வார் என்பதை முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கும் என் செல்லப்பிள்ளையை நான் ஏமாற்ற மாட்டேன். இதோ உன் சாயப்பாவின் அருளில் நடந்தால் அனைத்தும் நன்மையாக அமையும். நிச்சயமாக துணிந்து செயல் புரிந்து வெற்றியை அடைய நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் என் செல்லவே. நிச்சயமாக அதற்குரிய சக்தியை நான் உனக்கு தருகிறேன். அந்த சக்தியை கவலைகளில் இழந்து விடாதே. உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும் என்ற ஒரு நல்லதொரு தீர்வை எடுத்துக்கொண்டு உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. நல்லதொரு தீர்வை நீ கண்டடைவாய் என் செல்லமே. அதற்கு உரிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.